ஒரே கல்லூரியில் படிக்கிற 5 இளைஞர்கள் அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு தங்களோட படிக்கிற இன்னொரு நண்பரையும் அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அவரு தன்னோட வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும், எங்கள் அப்பா திட்டுவாங்க, நீங்கள் மட்டும் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க, இன்னொரு நாள் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த 5 பேரும் அந்த இளைஞரை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. சரி, நண்பர்கள் இவ்வளோ வற்புறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த இளைஞர் யாருன்னா, அந்த கல்லூரியோட பின்புறத்தில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்ற ஒரு தொழிலதிபரோட பையன் தான் அந்த இளைஞர். இந்த 5 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலராக காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நண்பர்களோட கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எப்பவும் காலேஜுக்கு போவாங்க. அதே நேரத்தில் காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போதும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு தான் அவங்க வந்து வீட்டுக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த இளைஞரை அவங்க வந்து தங்களோட பார்ட்டிக்கு அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அந்த இளைஞரும் இதை பற்றி தன்னோட வீட்டில் சொல்லாமல், தன்னோட அப்பா கிட்ட சொல்லாமல் அந்த இளைஞர்களோட பார்ட்டியில் கலந்துக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த 6 பேரும் சேர்ந்து பார்ட்டியை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாரும் அளவுக்கு அதிகமாக மது இருந்துறாங்க. குறிப்பாக அவங்க எல்லாரும் சேர்ந்து அழைச்சிட்டு போனாங்களே ஒரு இளைஞர், அவருக்கு அளவுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பார்ட்டி போய்கிட்டு இருக்கு. மறுநாள் விடியுது. இந்த 5 இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இளைஞரோட அப்பா இவங்ககிட்ட கேட்குறாங்க, என் பையன் நேற்று காலையில் காலேஜுக்கு போனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கே போனான்னு தெரியல, நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு இந்த 5 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. இல்லை, நாங்கள் அவரை வந்து பார்க்கல, நேற்று காலையில் காலேஜில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த 5 பேரும் கையில் ஒரு லெட்டரோட வெளியில் பதறி அடித்து ஓடி வராங்க. இதை பார்த்து அந்த இளைஞரோட அப்பா, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி பதறி அடித்து ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க கையில் ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு, அங்கிள், இந்த லெட்டர் ஹோட்டலுக்குள்ளே யாரோ ஒட்டி வச்சுருந்தாங்க, இந்த லெட்டரை படித்த எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, இந்தாங்க இந்த லெட்டரை நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படித்த அடுத்த செகண்ட் அந்த இளைஞரோட அப்பா அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்பா, என்னை யாரோ கடத்தி வச்சிருக்கிறாங்க, 25,000 பணம் கொடுத்தாதான் என்னை உயிரோட விடுவாங்க, எப்படியாவது என்னை உயிரோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. அதுவும் அந்த லெட்டரில் இருந்தது அவரோட பையன் ஹேண்ட்ரைட். இதுக்கப்புறம் அவர் இது பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த லெட்டரை கைப்பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அந்த ஹோட்டலுக்கு பின்புறத்தில் உள்ள ஒரு ஏரியில அந்த இளைஞர் சடலமா மீட்கப்படுறாரு. அதுவும் எப்படின்னா, ஒரு பீப்பாய்க்குள்ள அந்த இளைஞரை அடைச்சி வச்சு அவரோட கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க யாரும். இப்போ என்னன்னா, நண்பர்களோட பார்ட்டிக்கு போன அந்த இளைஞர் எப்படி அந்த ஏரிக்குள்ள உயிரிழந்து கிடந்தார், அவரை வந்து யாரு கொலை பண்ணியிருப்பார், கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டிருக்குன்னா அந்த இளைஞரை யார் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருப்பார்? உண்மையில பணத்துக்காக நடந்த கொலை தானா இது? தன்னோட பையனை காணோன்னு அவரோட நண்பர்கள்கிட்ட அவங்க அப்பா கேட்கும்போது இவங்க ஏன் தங்களுக்கு தெரியாதுன்னாங்க. அவங்க நண்பர்கள் ஓடி வந்து கொடுத்த லெட்டர் அவரோட பையன் எழுதுனது தானா? அந்த லெட்டர் எப்படி ஹோட்டலுக்குள்ள வந்தது? 1976 ஜனவரி 15ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதே பகுதியில் தொடர்ச்சியா 10 கொலைகள் கொடூரமா நடந்திருக்கு. 1976, 77 காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடந்த தொடர் கொலை சம்பவங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருக்கிற ஒரு பிரபல கல்லூரி தான் அபினவ் கலா மகாவித்யாலயா. இந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தான் ராஜேந்திர ஜக்கல், திலீப் குதர், சாந்தாராம் ஜக்தாப், முனாவர் ஷா, சதீஷ் கோ, சுகாஷ் சந்த். இவங்க 6 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் இவங்க எல்லாருமே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள். இவங்க வீட்டில் பெருசாக இவங்களோட செலவுகளுக்கு பணம் கொடுக்காததுனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னோட காலேஜில் தங்களோட படிக்கிற மாணவர்களோட பொருட்களை திருடுறது, அவங்களோட பணத்தை திருடுறது, அந்த பணத்தை வச்சு இவங்க வெளியில் போய் குடிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் இவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க எல்லாரும் 1975 காலகட்டத்தில் தான் பழக ஆரம்பித்தாங்க. அப்போவே இவங்க எல்லாரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, காலேஜில் வந்து இருக்கிற மாணவர்களை ஃபுல்லாக ரேகிங் பண்ணுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி விரும்பத்தகாத செயல்களில் வந்து இவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால காலேஜுக்குள்ளே இவங்களுக்கு வந்து பெரிய கெட்ட பேரும் இருந்தது. இவங்க வந்து தங்களோட செலவுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா,
வெளியில ஆள் இல்லாத வீடுகளை பூட்டை உடைச்சு திருடுறது, இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜேந்திர ஜக்கல் என்ன பண்ணுவார்னா, அந்த திருட போற வீட்டுல ஏதாவது விலை உயர்ந்த பைக் இருந்துச்சுன்னா அந்த பைக்கையும் திருடிட்டு போயிடுவாரு. அதுலயும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த திருட்டு பைக்ல தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு போய் போலீஸ் முன்னாடியே சாகசம் காட்டுவாரு. அதுலயும் நம்பர் பிளேட்டை கூட மாத்தாம அந்த பைக்கை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த ஏரியாவுக்குள்ள. நண்பர்கள் இதை பத்தி ராஜேந்திர ஜக்கல்கிட்ட கேட்கும்போது, அவரு சட்டத்துக்கு கீழே நான் பணிய மாட்டேன், எனக்கு கீழே தான் சட்டமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தா பேச ஆரம்பிப்பாரு. இதனாலேயே அந்த நண்பர்கள் குழு மத்தியில தன்னை ஒரு தலைவனாவே அவர் காமிச்சுக்கிட்டு இருந்தார். அதே நேரம் அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே ராஜேந்திர ஜக்கலை முதலாளி தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த ராஜேந்திர ஜக்கல் தன்னோட நண்பர்கள் குழுவிட்ட ஒன்று சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் நம்ம சின்ன சின்ன பொருளா திருடுறது, இந்த மாதிரி சின்ன சின்னதா திருடிக்கிட்டு இருந்தா நமக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. அதே நேரத்துல படிப்பு முடிச்சுட்டு போய் வெளியில வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறுறது அப்படின்னு தன்னோட நண்பர்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர் ஒரு யோசனை சொல்றாரு. பேசாம நம்ம ஒரு பெரிய பணக்கார வீடுகளை பார்த்து திருட ஆரம்பிப்போம். அதுல கிடைக்கிற பணத்துல எல்லாரும் பாதி பாதியா பங்கு போட்டு பெரிய அளவுல நமக்கு இது மூலமா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு தன்னோட நண்பர்கள்கிட்ட ராஜேந்திர ஜக்கல் சொல்றாரு. இதுக்கப்புறம் ராஜேந்திர ஜக்கலோட பேச்சை கேட்டு எல்லாரும் ஓகே, நம்ம திருட்டு சம்பவங்கள்ல இனிமேல் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் புனேவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் அவங்க நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. எந்த வீட்டுல காசு பணம் அதிகமா இருக்கும், எந்த வீட்டுல திருடுனா நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமா நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஆள் இல்லாத வீட்டை தான் நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆள் இருக்கிற வீட்டையும் அவங்க நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் புனேவில் இருக்கிற அஷ்தத் ஜோஷி, உஷா ஜோஷி குடும்பத்தினரோட வீட்டில் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர ஜக்கல் ஒரு திட்டம் போடுறாரு. எதுக்கு அவர் வீட்டை குறி வச்சாங்கன்னா, அந்த வீட்டில் அஷ்தத் ஜோஷி, உஷா ஜோஷி, அவரோட மகன் ஆனந்த் ஜோஷி, இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கும் பெரிய இடைவெளிகள் இருக்கு. அதனால பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. யாராவது பிடிக்க வந்தால் கூட நம்ம ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீட்டை ராஜேந்திர ஜக்கல் தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் ஒரு திட்டமும் போட்டு கொடுக்குறாரு. இந்த நிலையில தான் 1976 அக்டோபர் 31 அஷ்தத் ஜோஷி வீட்டுக்கு திருடுறதுக்காக ராஜேந்திர ஜக்கல் தன்னோட நண்பர்களோட அன்னைக்கு வராரு. அன்னைக்கு நைட் 8 மணி இருக்கும். அஷ்வந்த் ஜோஷியோட வீட்டு காலிங் பெல்ல ராஜேந்திர ஜக்கல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு அஷ்வந்த் ஜோஷி வீட்டு கதவை திறக்கிறார். கதவை திறந்த அடுத்த செகண்டே ராஜேந்திர ஜக்கல் கத்தியை காட்டி அஷ்வந்த் ஜோஷியை மிரட்டுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த உஷா ஜோஷியும் வெளியில ஓடி வராங்க. இதுக்கப்புறம் வீட்டோட டோரை லாக் பண்ணிட்டு அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வர்றாங்க. 2 பேருக்கையும் முழங்கால் போட சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வாயில அதிக அளவுல துணியை திணிச்சு அவங்களோட கைகளையும் கட்டி வைக்கிறாங்க இந்த ராஜேந்திர ஜக்கலோட டீம். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட நகை பணம்லாம் எங்க வச்சிருக்கிறீங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க, தேவையில்லாம உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. இதை பார்த்து அங்கிருந்த ராஜேந்திர ஜக்கலோட டீம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது இப்ப யார் காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்தத் ஜோஷி கிட்ட கேட்குறாங்க. வெளியே போன என் பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்தத் ஜோஷி சொல்றாரு. இதுக்கப்புறம் முனாவர் ஷா வீட்டோட டோரை போய் ஓப்பன் பண்ண போறாரு. வீட்டுக்கு வெளியில ஆனந்த் ஜோஷி நிற்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள பார்க்கும்போது தன்னோட அப்பாவும் அம்மாவும் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஆனந்த் ஜோஷியும் அவங்க கத்தியை வச்சு மிரட்டி முழங்காலிட சொல்றாங்க. அதே நேரத்தில் ஆனந்த் ஜோஷியோட ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்லி அவரை முழுசா நிர்வாணமாக்குறாங்க. எதுக்காகனா, ஆனந்த் ஜோஷி வெளியில தப்பிச்சு ஓடி போயிடக்கூடாது, அட்லீஸ்ட் மானத்துக்கு பயந்தாவது அவன் வெளியில போட மாட்டான் அப்படின்னு ஒரு கொடூரமான எண்ணத்துல அவரை வீட்டுக்குள்ளேயே, அதுவும் அவங்க பெற்றவங்க முன்னாடியே அவரை நிர்வாணமாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஆனந்த் ஜோஷி கிட்ட வீட்டில் உள்ள நகைப்பணம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர ஜக்கல் கேட்கிறாரு. ஆனா அவர் எதையுமே சொல்ல மாட்டாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச அவங்க அஷ்தத் ஜோஷியும் உஷா ஜோஷியும் ஒரு நைலான் கைத்தை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்றாங்க. இதை பார்த்து ஆனந்த் ஜோஷியும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. இதுக்கப்புறம் தான் ஆனந்த் ஜோஷி வீட்டில் எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குதோ எல்லா இடத்தையும் அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களும் வீட்டோட லாக்கர் எதையுமே உடைக்காம வீட்டில் இருக்கிற நகை, பணம், அப்புறம் பூஜை ரூம்ல இருக்கிற சாமி சிலைகள் எல்லாத்தையும் திருடுறாங்க. எல்லாத்தையும் திருடி முடிச்சதுக்கப்புறம் ஆனந்த் ஜோஷியையும் இதே மாதிரி கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த நாள்
அசுதோஷ் ஜோஷியோட வீடு ரொம்ப நேரமா பூட்டி இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் பாக்குறாங்க. என்ன இவ்வளவு நேரம் பூட்டி இருக்குது, வீட்டுல இருந்து யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் அடைஞ்சு ஒருத்தர் வந்து அசுதோஷ் ஜோஷியோட வீட்டு ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறாரு. அப்போ உள்ள எல்லாருமே உயிரிழந்து இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு. ஸோ இதை பத்தி உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரு. ஸோ அடுத்த செகண்டே போலீஸ் அசுதோஷ் ஜோஷியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் எல்லாருமே கைகள் கட்டப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்து கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. வீட்டில் வந்து யாராவது திருடி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள செக் பண்ணும்போது வீட்டில் திருடினதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து அவங்க வந்து வீட்டோட லாக்கர் எதுவுமே உடைக்கவே இல்லை. எல்லாருமே சாவியை போட்டு திறந்து தான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருடி மறுபடியும் இருந்த எல்லா பொருட்களும் இருந்த மாதிரியே வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இதனால வீட்டில் திருடனுக்கான அறிகுறி எதுவுமே இல்லாததுனால போலீஸ் இவங்க வந்து எப்படி உயிரிழந்திருப்பாங்க, யாரு வந்து கொலை பண்ணியிருப்பா, எதனால இந்த கொலைகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியுது வீட்டில் நகை பணம் எதுவும் இல்லை, சாமி சிலைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொலை சம்பவம் வந்து திருட்டுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் இந்த ராஜேந்திர ஜக்கல் டீமை பிடிக்கிறது போலீஸுக்கு சவாலாகவே இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு ஒரு தடையும் கூட போலீஸுக்கு சிக்கலை. ஏன்னா ராஜேந்திர ஜக்கல் அந்த டீம் எல்லாருமே கையில் க்ளவுஸ் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் திருடி முடிச்சுட்டு வெளியில் போகும்போது மோப்ப நாய் மூலமாக தங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடு முழுவதும் பயங்கரமாக வாசனை வரக்கூடிய ஒரு வாசனை திரவியத்தை தெளிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் போலீஸ்க்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்காம இந்த கும்பலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த அசுதோஷ் ஜோஷி வீட்டில் திருடும் போது யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா ராஜேந்திர ஜக்கல், முனாவர் ஷா, திலீப் சுதர், சாந்தாராம் ஜக்தப், இவங்க 4 பேர் மட்டும்தான் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இதே டீம் மறுபடியும் அடுத்த திருட்டு சம்பவங்களில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் நம்மளை வந்து கண்டுபிடிக்கல, இனியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த டீமுக்கு வந்து. இதனால புனேயில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் வந்து அவங்க வந்து நோட்டமிட ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் நவம்பர் மாதம் புனேவில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் வீட்டை வந்து அவங்க வந்து குடி வைக்கிறாங்க. பெரிய பங்களா வீட்டுக்குள்ள அன்னைக்கு அவங்க வந்து உள்ள திருட போறாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற 2 காவலாளிகள் கிட்ட இந்த ராஜேந்திர ஜக்கல் டீம் மாட்டிடுச்சு. அந்த 2 காவலாளிகளும் இந்த ராஜேந்திர ஜக்கல், அப்புறம் முனாவர் ஷா, சாந்தாராம் ஜக்தாப், அப்புறம் திலீப் சுதர், இந்த 4 பேரையும் சராமாரியா தாக்குறாங்க. இவங்களோட பிடியிலிருந்து தப்பிச்சு இந்த ராஜேந்திர ஜக்கல் டீம் வந்து வெளியில தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட வாங்கின அடி இவங்களை ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்கவே விடல. ஸோ இதுக்கப்புறம் தான் ராஜேந்திர ஜக்கல் இன்னொரு திட்டம் போடுறாரு. இந்த மாதிரி காவலாளிகள் இருக்கிற வீட்டுக்கு திருட போனால் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க திருட போகிற வீட்டில் இன்னும் மேற்கொண்டு எச்சரிக்கையாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரே வாரத்தில் மறுபடியும் ஒரு திருட்டு சம்பவத்தில் அவங்க வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது புனேவிலேயே பெரிய பணக்கார குடும்பமான காசி சாஸ்திரி அபயங்கர் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத அறிஞர் வீட்டில் தான் அவங்க வந்து அடுத்த திருட்டு சம்பவத்தை வந்து நிகழ்த்துறாங்க. அதாவது 1976 டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு காசி சாஸ்திரி அபயங்கர் வீட்டுக்கு இந்த ராஜேந்திர ஜக்கல் டீம் வந்து உள்ள வராங்க. அப்போ அந்த வீட்டில் 80 வயதான காசி சாஸ்திரி அபயங்கர், அவரோட மனைவி, அவரோட பேத்தி, அவரோட பேரன் மற்றும் வேலைக்காரி, இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அவரோட பையனும் மருமகனும் ஒரு பார்ட்டிக்காக வெளியில போயிருந்தாங்க. ஸோ இந்த 5 பேர் மட்டும் வீட்டில் இருக்கிறத பார்த்து ராஜேந்திர ஜக்கல் டீம் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வராங்க. அப்பவும் ராஜேந்திர ஜக்கல், சாந்தாராம் ஜக்தாப், முனாவர் ஷா, அப்புறம் திலீப் சுதர், இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள வராங்க திருடுறது. வீட்டுக்குள்ள வந்ததும் வீட்டோட காலிங் பெல்ல ராஜேந்திர ஜக்கல் அடிக்கிறார். காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு வீட்டோட வேலைக்காரி வீட்டோட டோரை போய் ஓப்பன் பண்றாங்க. கதவை திறந்த அடுத்த செகண்டே ராஜேந்திர ஜக்கல் டீம் வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்த காசி சாஸ்திரி அபயங்கரும் அவரோட மனைவியும் வெளியில வந்து பாக்குறாங்க, என்ன இது சத்தமா இருக்கு அப்படின்னு. அப்போ வேலைக்காரியோட வாயை பொத்திட்டு திலீப் சுதர் வேலைக்காரியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாருமே கையில கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களையும் கையில வச்சிருந்தாங்க. இதை பார்த்து காசி சாஸ்திரி அபயங்கரோட மொத்த குடும்பமும் பயத்துல உரைச்சு நின்றாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்த அவங்க எல்லாரையும் மறுபடியும் முழங்கால் இடத்துனாங்க. எல்லாரோட கை கால்களையும் கயிறால கட்டினாங்க. தொடர்ந்து வீட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, பணம் நகை எங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திலீப் சுதர் கேட்கிறாரு. ஆனாலும் யாரும் சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் திலீப் சுதர் ஒவ்வொருத்தரையா தாக்க ஆரம்பிக்கிறார். இந்த நிலையில தான் காசி சாஸ்திரியோட 20 வயது பேத்தி ஆடைகளெல்லாம் களைஞ்சு அவரை வந்து நிர்வாணமாக்குறாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா காசி சாஸ்திரியோட பேத்தி 20 வயதா இருக்கிறதுனால அவர் ஈஸியா தப்பிச்சு வெளியில போயிடுவாரு. அவர் தப்பிச்சு வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் களைஞ்சு அவரை வந்து நிர்வாணமாக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 20 வயசு பொண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையுமே அவங்க கொடூரமா கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க.
இந்த கொலை பண்றதெல்லாம் யாருன்னா திலீப் சுகர் தான். அவர் தான் ஒவ்வொருத்தரோட கழுத்தையும் நைலான் கயித்தால இறுக்கி கொலை பண்றாரு. இதுக்கப்புறம் கார்த்தி சாஸ்திரியோட பேத்திய ஒவ்வொரு அறைக்கா கூட்டு போய் வீட்டில் இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கார்த்தி சாஸ்திரியோட 20 பேத்தியையும் நைலான் கயித்தால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஆல்ரெடி ஜோஷி குடும்பத்துல நடந்த அந்த கொலை சம்பவத்தை போலயே இங்கேயும் வீடு ஃபுல்லா வாசனை திரவத்தை தெளிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்திலையும் போலீஸ்க்கு ஒரு சின்ன தடையும் கூட சிக்கல. இந்த கொலை சம்பவமும் புனேவில் பெரிய பேசு பொருளாச்சு. ஏற்கனவே நடந்த ஜோஷி குடும்ப கொலை வழக்கு, இப்போ நடந்திருக்கிற அபயங்கர் குடும்ப கொலை வழக்கு, இந்த இரண்டுமே ஒரே பேட்டர்ன்ல நடந்ததுனால இந்த 2 கொலைகளையும் ஒரே கும்பல் தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா இந்த கொலை வழக்குல எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரி கொலைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸுக்கு ஒரு தடையும் கூட கிடைக்காம குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு பக்கம் பொதுமக்கள்கிட்ட இருந்து அதிக அளவுல அழுத்தம் வர ஆரம்பிச்சது. பொதுமக்களும் இரவு நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே அன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தெல்லாம் புனே போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக மதுசூதனன் அப்படின்னு ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியை நியமிக்கிறாங்க. மதுசூதனன் வந்ததுக்கு அப்புறமும் போலீஸுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்காம குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் ராஜேந்திர ஜக்கல் மறுபடியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த முறை யாருன்னா தன்னோட நண்பரோட தம்பியை கடத்திட்டு போய் அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர ஜக்கல் டீம் திட்டம் போடுது. அவரோட நண்பரோட தம்பி அனில் கோலே ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறாரு புனேவில். இந்த நிலையில தான் 1977 மார்ச் 31 அனில் கோலே கிட்ட போய் ராஜேந்திர ஜக்கல் ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவரை வெளியில கூட்டிட்டு வர்றாரு. அதாவது எங்கன்னா ராஜேந்திர ஜக்கலோட ஒரு பழைய வீட்டுக்கு இருக்காரு. அந்த வீட்டில் இப்போ ராஜேந்திர ஜக்கலோட குடும்பமே கிடையாது. அங்க இப்போ வெறும் ஒரு ஆஸ்பெட்டால் தீட்டு போட்ட ஒரு சின்ன ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க ஏற்கனவே முனாவர் ஷா, திலீப் சுகர், சாந்தாராம் ஜெகதாப் இவங்க 3 பேரும் தயார் நிலையில இருக்கிறாங்க. அங்க கூட்டிட்டு வந்ததும் அனில் கோலேக்கு நிறைய மது வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அனில் கோலே கையை கட்டி போடுறாங்க. அனில் கோலே கிட்ட இருந்து பணத்தை கேட்டு அவங்க மிரட்டுறாங்க. தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சதுக்கு அப்புறம் அனில் கோலேவையும் அதே மாதிரியான நைலான் கயிற்றை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு அவரோட உடலை ஒரு ஏணிப்படியில கட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. மறுநாள் அனில் கோலேயோட உடல் அந்த ஏரியிலிருந்து மருந்து வெளியில வந்துடுது. இதை அந்த பகுதியில் உள்ள மக்கள் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் அனில் கோலேயோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் போலீஸ்க்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதாவது இந்த கொலையும் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரு துப்பு கிடைக்குது. அதே நேரத்தில் புனேவில் 2 கொள்ளை சம்பவங்கள்ல நடத்தப்பட்ட கொலைகள்லையும் இதே மாதிரியான கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த கழுத்து நெரிக்கப்பட்ட இடத்துல போடப்பட்ட முடிச்சுகளும் ஒரே மாதிரி இருந்ததும் போலீஸுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த 4 கொலை சம்பவங்கள்லையும் ஒரே டீம் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை சம்பவம் சொல்லிட்டு போலீஸ் எதை சொல்றாங்கன்னா, நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவத்தை தான் சொல்றாங்க. ஸோ நான் இன்ட்ரோல ஒரு சம்பவம் சொல்லியிருப்பேன். ஒரு 5 பேர் சேர்ந்து தன்னோட நண்பரை ஒரு வற்புறுத்தி ஒரு பார்ட்டிக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நண்பர் வேற யாருமே இல்லை. அவர் பேர் பிரகாஷ் ரெட்டி. அவரும் அபினவ் கலா மகா வித்யாலயா கல்லூரியில படிச்சுட்டு வர்ற ஒரு மாணவர் தான். அதுவும் அந்த மாணவர் ராஜேந்திர ஜக்கலோட ஒரு கிளாஸ்மேட். இவர் பிரகாஷ் ரெட்டி நல்ல வசதியான வீட்டு பையன் சொல்லிட்டு ராஜேந்திர ஜக்கலுக்கு தெரியும். இவங்க முதல்ல நடத்தின ஒரு கொலை சம்பவமும் இதுதான். இவர் நல்ல வசதியான வீட்டு பையன்னு ராஜேந்திர ஜக்கலுக்கு தெரியும். ஸோ பிரகாஷ் ரெட்டியை எப்படியாவது கடத்திட்டு போய் அவர் மூலமா ஒரு லெட்டர் எழுதி அவங்க அப்பாவுக்கு அனுப்பி பணத்தை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ இதனால தான் பிரகாஷ் ரெட்டியை அவங்க ஒரு பார்ட்டின்னு சொல்லி போய் சொல்லி அன்னைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் பிரகாஷ் ரெட்டிக்கு அதிக அளவில் மது ஊற்றி கொடுத்து அவரை மயக்கமடைய வச்சுட்டாங்க. அதுவும் அவரை எங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா, இப்போ கடைசியாக அனில் கோலேவை கூட்டிட்டு போயிருந்தாங்கல்ல, அதே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதாவது அந்த வீடு ராஜேந்திர ஜக்கலோட வீடு. அங்கே வச்சு பிரகாஷ் ரெட்டிக்கு அதிக அளவு மது ஊற்றி கொடுத்து அவரை மயக்கமடைய வச்சு அவரோட கை கால்களை கட்டி போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பிரகாஷ் ரெட்டியோட அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் ராஜேந்திர ஜக்கல் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆக்சுவலாக ராஜேந்திர ஜக்கல் ஒரு நல்ல ஓவியம் வரைகிற ஒரு நபர். இவர் அச்சு அசலாக பிரகாஷ் ரெட்டியோட ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு லெட்டரை எழுதி அந்த லெட்டரை மறுநாள் போகும்போது அவரோட கடையில ஒட்டி வச்சிடுறாரு இவர். இதுக்கப்புறம் யாரோ ஒட்டி வச்ச மாதிரி இவர் அந்த லெட்டரை பிரிச்சுட்டு கொண்டு போய் பிரகாஷ் ரெட்டியோட அப்பா கிட்ட கொடுத்துடுறாரு.
இவங்க வந்து ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த லெட்டரை கொடுத்ததும் பிரகாஷ் ஹெக்டேவோட அப்பா பயந்து போய் பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா இவரு அந்த பணத்தை கொடுக்காம உடனே இவர் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. ஸோ இதை கொஞ்சம் கூட இந்த ராஜேந்திர ஜக்கலோட டீம் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்த இந்த ராஜேந்திர ஜக்கல் டீம் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் பணம் தர மாட்டார் போல, இந்த நேரத்தில் நம்ம பிரகாஷ் ஹெக்டேவும் வெளியே விட்டா நாம மாட்டிப்போம், இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா பிரகாஷ் ஹெக்டேவை கொலை பண்ணாதான் முடியும், பேசாம அவனை நம்ம தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்றாங்க. அப்பதான் பிரகாஷ் ஹெக்டேவை நைலான் கைத்தை வச்சு கழுத்தை இறுக்கி கொலை பண்ணி ஒரு இரும்பு பீப்பாய்க்குள்ள அடைச்சி வச்சிடறாங்க. அடைச்சி வச்சுட்டு அந்த இரும்பு பீப்பாயை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரிக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஆனால் அடுத்த ஒரே வாரத்தில் அவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து போனது பிரகாஷ் ஹெக்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துப்போன ஒரே விஷயம் அந்த நைலான் கயிறு. அடுத்தது அந்த நைலான் கயிற்றுல பிரத்யேகமாக போடப்பட்ட ஒரே மாதிரியான முடிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அனில் கோலை சம்பவத்துக்கு பார்ப்போம். ஸோ இந்த அனில் கொலை சம்பவத்துலையும் ஒரே மாதிரியான முடிச்சு இருந்ததுனால புனேல நடந்த எல்லா கொலைகளுக்கும் ஒரே ஒரு கும்பல் தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் இந்த விசாரணையை இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அனில் கோலேயோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே இந்த ராஜேந்திர ஜக்கல், முனாவர் ஷா, திலீப் சுதர், சாந்தாராம் ஜெகதாப், இவங்க எல்லாரும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. என்னன்னா, என் நண்பரோட தம்பி தான் உயிரிழந்துட்டாரு, அவரோட கொலைக்கு காரணமான நபரை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ராஜேந்திர ஜக்கல் போயிட்டு வந்தாரு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம்ல, ராஜேந்திர ஜக்கல் ஒரு பைக்கை திருடினா கூட அந்த திருட்டு பைக்கையே போலீஸ் முன்னாடி ஓட்டிட்டு போய் கொஞ்சம் கெத்து காமிப்பாரு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் பண்ணாரு. நம்மளதான் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களே, நம்ம அவர் போலீஸ் முன்னாடி போய் நின்னா கூட போலீஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் ராஜேந்திர ஜக்கல் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. இது போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இவன் எதுக்கு அடிக்கடி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். போலீஸ் வந்து இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தான் இவங்க வந்து அதிக அளவுல பணத்தை வந்து செலவு பண்றது போலீஸுக்கு தெரியுது. அதே நேரத்துல ஒரு விலை உயர்ந்த பைக்கையும் இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பைக்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸ் இந்த அனில் கோலேயோட கடை பக்கத்துல இருக்கிற நிறைய பேருக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதாவது அனில் கோலேவை ஒரு 2 வீலர்ல வச்சுட்டு ஒரு நபர் கூட்டிட்டு போனாரு, அதை நான் பார்த்தேன், அந்த நபரை இப்ப பார்த்தா கூட நான் வந்து அடையாளம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ரிக்ஷா கார் சொல்றாரு. இந்த ஆட்டோ ரிக்ஷா கார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் மறுபடியும் ராஜேந்திர ஜக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ராஜேந்திர ஜக்கல் போலீஸ் கிட்ட அனில் கோலேவை கொன்னவங்களை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரு அந்த ராஜேந்திர ஜக்கலை வந்து பாக்குறாரு. போலீஸ் கிட்ட கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜேந்திர ஜக்கல் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ இந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் போலீஸ் கிட்ட, சார் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே யாருன்னு, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போனானே அவன் தான் அன்னைக்கு அனில் கோலேவை பைக்ல வச்சு கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே நேரத்துல ராஜேந்திர ஜக்கல் அவரோட 2 வீலர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போது வெளியில வந்த அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் போலீஸ் கிட்ட இதே 2 வீலர் பைக்ல தான் அனில் கோலேவை இந்த நபர் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ராஜேந்திர ஜக்கலோட குழுவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸ் சுகாஷ் சந்த், சதீஷ் கோ, இவங்க 2 பேருக்கையும் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உண்மையை சொல்றாங்க. நாங்க வந்து பிரகாஷ் ஹெக்டே கொலை வழக்கில் மட்டும்தான் ஒன்னா இருந்தோம், அந்த கொலையை நாங்கள் நேரில் பார்த்ததுனால எங்களுக்கே பயம் வந்துருச்சு, அந்த ரொம்ப கொடூரமாக நடந்த அந்த கொலையில இருந்து எங்களால் மீள முடியல, ஒரு நாள் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ராஜேந்திர ஜக்கல் டீம் கிட்ட நாங்கள் வந்து போகலை, நாங்கள் விலகிட்டோம், இதுக்கப்புறம் நடந்த எந்த ஒரு கொலைகளையும் நாங்கள் வந்து ஈடுபடலை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆக்சுவலாக முதல் நடந்த கொலைகளுக்கு இவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ராஜேந்திர ஜக்கலை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அவங்களோட டீமை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ராஜேந்திர ஜக்கல்கிட்ட ஆரம்பத்தில் கேட்கும்போது எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பிடுவீங்களா, எந்த கொலைகள்லையும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் போலீஸ் ராஜேந்திர ஜக்கல், திலீப் சுதர், முனாவர் ஷா, சாந்தாராம் ஜெகதாப் இவங்க 4 பேர் வீட்லேயும் போய் போலீஸ் வந்து சோதனை பண்ணுறாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது ராஜேந்திர ஜக்கல் வீட்டில் இருந்து இந்த கோஷி குடும்பத்தினர்கிட்ட வந்து கொலை பண்ணும்போது பூஜை ரூம்ல இருந்த சாமி சிலைகளை திருநாங்க இல்லை, அந்த சாமி சிலைகள்லாம் இந்த ராஜேந்திர ஜக்கல் வீட்டில் இருந்தது போலீஸ்க்கு தெரிய வந்தது.
அதுக்கப்புறம் அபயங்கர் குடும்பத்தினரோட வீட்டில இருந்து திருடப்பட்ட பொருட்கள் திலீப் புதர் வீட்டில் இருந்தது, முனவர் ஷா வீட்டில் இருந்தது, சாந்தாராம் ஜக்தப் வீட்டில் இருந்தது போலீஸ்க்கு தெரிஞ்சது. ஸோ இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ண போலீஸ் இந்த கொலைகள்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, உண்மையை ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் சதீஷ் கோரும் சுபாஷ் சந்தும் அப்ரூவராக மாறினதுனால அவங்க 2 பேருக்கும் குறைந்தபட்ச தண்டனையை கோர்ட்டு கொடுத்து, அதே நேரத்தில் இந்த 4 பேரும் சேர்ந்து பிரகாஷ் பெக்டே, அப்புறம் கோஷி குடும்பத்தில் 3 பேர், அபயங்கர் குடும்பத்தில் 5 பேர், அப்புறம் அனில் கோலே என மொத்தம் 10 பேர்த்த கொலை பண்ணதுனால இவங்களுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் 1983 எவரடா மத்திய சிறையில் இந்த 4 பேர்த்தையும் ஒன்னா தூக்கில் போடப்பட்டாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் முதல்ல 4 பேர் ஒன்னா தூக்கில் போடப்பட்ட சம்பவம் இதுதான். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் 2 பேர்னு சொல்லிட்டு கூட தூக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 4 பேர் தூக்கில் போடப்பட்ட சம்பவம் இதுதான். படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட கஷ்டப்படாமல் மற்றவங்களை கெடுத்து சம்பாதிக்கணும், மற்றவங்களை அழித்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணது தான் இவங்களோட அழிவுக்கு காரணம். 1976-77 காலகட்டத்தில் இந்த கொலை சம்பவங்கள் நடந்தாலும் புனே மக்களோட மனத்தில் இருந்து இன்னும் இந்த சம்பவம் நீங்காத வடுவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஜோஷியோட கொலைகளும் இந்த அபயங்கர் குடும்பத்தினரோட கொலைகளும் கொடூரமாக நடந்ததுனால இந்த கொலை வழக்குக்கு ஜோஷி அபயங்கர் கொலை வழக்குனே பேர் வச்சுட்டாங்க. அந்த வகையில் இந்த ஜோஷி அபயங்கர் கொலை வழக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில், அதுவும் குறிப்பாக புனேவில் மக்கள் மனசில் என்னைக்கும் நீங்காத வடுவாக தான் இருக்கும். இது போன்ற உண்மை சம்பவங்களை நீங்கள் தொடர்பு பார்க்க விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.